ஹாய் மிஸ், நான் பிரார்த்தனா. ஸோ எதுக்காக இந்த ஒன் ஷர்ட் நான் போட வந்திருக்கேன்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்மின் மது அக்கா அவங்களோட பர்த்டே. ஹாப்பியஸ்ட்டு பர்த்டே மது அக்கா. எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். உங்களோட ட்ரீம் பாய் சீக்கிரமாக நிஜத்தில் வந்து உங்களுக்கு கனவில் என்னென்னலாம் பண்ணாரோ அதெல்லாம் நிஜத்தில் பண்ணணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. அக்கா எப்போவும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும். ஓகேவா? இன்றைக்கி நான் போடுற ஒன் ஷர்ட் அவங்களுக்காக தான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த ஒன் ஷர்ட்டோட நேம் என்னென்னா மாஃபியாஸ் வீக்னஸ். இன்ட்ரோஸ்னு பார்த்தோன்னா ஜியோன்னு வச்சுக்கலாம், அந்த வயன் வேண்டாம். ஜியோன் வந்து ஒரு பெரிய மாஃபியா, சரியான ரகட் கேர்ளு. அப்புறம் ஹீரோ வந்து இதில் ஜேகே வந்துட்டு ஒரு இன்னசென்ட்டான டாக்டர். இது போதும், மிச்சத்தெல்லாம் நம்ம ஒன் ஷர்ட்குள்ளே பார்க்கலாம். ஓகேவா? பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் இமேஜினேஷன். யாரும் இதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அந்த ஓப்பனிங் சீன் நீங்கள் தான் அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் வெளியே நின்றுட்டுருக்கீங்க. என்னாச்சு இந்த கிம்? எப்போ கூப்பிட்டேன் இன்னும் வராமல் என்ன பண்ணிகிட்ருக்கா வீட்டில்? இவளை கூப்பிட்டதுக்கு நான் தனியாக போயிருக்கலாம் போல் அப்படின்னும் கரெக்டாக எங்கள் கிம் வந்துட்டு, என்னடி தனியாக நின்று புலம்பிகிட்ருக்க? உன்னை கூப்பிட்டதுக்கு நானே போயிருக்கலாம் போல், ஏன்டி இவ்வளோ லேட்டாக வர? இல்லடி, முக்கியமான வேலையில் இருந்தா. அதுதான். ஆமாம், முக்கியமான வேலையில் இருந்தா. என்ன பிடுங்கிட்டு இருந்த நீ? எதுக்கு அத்துற? வா அப்படின்ற மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போகிறா ஜியோன். அப்புறம் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டல, டாக்டர் பார்த்துடலாம்ல. அதெல்லாம் வாங்கலை. நம்ம போய் கேட்டாலே கொடுத்துருவானுங்க. கொடுக்கலனா அவள் தானே, சங்கர் தர மாட்டேன். இப்படியே பேசிகிட்ரு ஹாஸ்பிட்டலில் கூட. வா அப்படின்ற மாதிரி அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. கிம்மு, எப்போ தாண்டி உள்ளே கூப்பிடுவான் அந்த டாக்டர்? உள்ளே என்ன பிடுங்கிட்டு இருக்காம? ஏண்டி கத்துற? ஹாஸ்பிட்டல் நிறைய பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, செக் பண்ணுவாங்க. ஆமாம், நீ என்ன திடீர்னு இதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்க? என்ன பிரச்சனை ஜீவன் உனக்கு? அது என்னன்னே தெரில, கொஞ்ச நாளாக செஸ்ட்டில் ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக தான் செக் பண்ண வந்திருக்கேன். கொஞ்ச நாளானா எத்தனை நாளாக? 2 மந்த்ஸாக இருக்குது. 2 மந்த்ஸாக விட்டு வச்ச பைத்தியக்காரி. மிஸ்ஸியாக இருந்தேன்டி. என்ன இப்போ உனக்கு? எப்போ பார்த்தாலும் செத்து போனான்னு தான் செத்து போகிறேன். யாருக்கோசம் வாழணும் சொல்லு? எப்போ பாரு இப்படியே பேசாத, வாயை மூடு அப்படின்ற மாதிரி இவங்களை திட்டுறா. ஸோ அப்போ உள்ளேருந்து நர்ஸ் வெளியே வந்து, மிஸ் ஜியோன் உங்களை டாக்டர் கூப்பிட்றார் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீங்களும் கிமோ அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ டாக்டர் அப்படியே திரும்பி நிற்கிறாரு. ஸோ வந்து உங்கள்கிட்ட உட்காந்துட்டு, சொல்லுங்கள் மிஸ்ஸஸ் ஜியோன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ தான் கண்டுபிடிக்கணும், நீ தானே டாக்டர், என்கிட்டே என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்னா? ஹலோ, டென்ஷன் ஆகாதீங்க. எவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? என்ன பிரச்சனைன்னு நீங்கள் சொன்னால் தானே நான் கண்டுபிடிக்க முடியும். டாக்டர் அவள் கொஞ்சம் அப்படி நான் சொல்கிறேன். அவளுக்கு கொஞ்சம் ஒரு 2 மந்த்ஸாகவே செஸ்ட்டில் பெயின் இருந்துக்கிட்டே இருக்காங்க. தான் 2 மந்த்ஸாக ஏன் விட்டீங்க? சீக்கிரமாக வந்திருக்கலாம்ல. எல்லோரும் சும்மாவாக இருப்பாங்க, வேலை இருக்கும், அதுதான் வரல. இப்போ வந்திருக்கல, செக் பண்ண சொல்லு அப்படின்னும் அவர் அப்படியே சிரிக்கிறாரு. ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? சரி உள்ளே வாங்க அப்படின்னு நம்ம உள்ளே எதுக்கு வரணும்? உள்ளெல்லாம் வர முடியாது அப்படின்றீங்க. வந்தால் தான் ஸ்கேன் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கிமோ தலையில் அடிச்சுக்கிட்டு, எம்மாடி உன் கூட அதுக்கு தாண்டி எங்கேயும் வரது இல்லை, போடி அப்படின்ற மாதிரி துரத்துறா. உள்ளே போனோடனே அவர் உங்களை ஸ்ட்ரக்சரில் படுக்க சொல்கிறாரு. நீங்களும் படுக்கிறீங்க. பட்டோடனே, மிஸ்ஸஸ் ஜியோன் எங்களோட ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணி இன்னர் வரையும் ரிமூவ் பண்ணுங்கண்ணா. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அப்போ தான் செக் பண்ண முடியும். எனக்கு என்ன இந்த செக்கிங்லாம் வேணாம், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எழுந்துக்கிறீங்க. இல்லைன்னா உட்காருங்க, அப்போ தான் என்னால் செக் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே இன்னர் வர கழட்டி அவர் கையிலே கொடுக்குறீங்க. அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டு உங்களே பார்க்குறாரு. என்னம்மா பண்ணுற நீ அப்படின்றாரு. சாரி டாக்டர் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு உங்களை செக்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ அவங்களுக்கு அது நார்மலான விஷயம் தான். பட் உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. அவங்களும் ஒரு பெண் தானே, அவங்களுக்கும் கூச்சம், மடம், நாணம் எல்லாம் இருக்க தானே செய்யும் அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. உங்களை இது வரைக்கும் கிம் இப்படி பார்த்ததே இல்லை. ஸோ கூப்பிட்டு, என்னடி ஆச்சு, ஏன் அப்படி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும். என்னாச்சு சொல்லு? டாக்டருக்கும் உனக்கும் என்ன? டாக்டரை ஃபஸ்ட் சைட்லேயே விழுந்துட்டியா டாக்டர்கிட்ட? ஒரு மண்ணோட வாயை மூடுடி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவரும் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் 2 ஹார்ஸில் வரும், 2 ஹார்ஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். 2 ஹார்ஸில் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு வேலைலாம் இருக்குது. அப்போது நீங்கள் போயிட்டு 2 ஹார்ஸ் கழிச்சு வாங்க. 2 ஹார்ஸ் கழிச்சுலாம் வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ அப்போ எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க? ஒரு 1 வீக் கழிச்சு. ஹலோ மேடம், 1 வீக் கழிச்சுலாம் இல்லை, இன்றைக்கி ஈவினிங் வந்தால் வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். சரி அப்படின்னு நீங்களும் கிளம்பி போயிட்டீங்க. ஸோ அப்படியே ஈவினிங்கும் நீங்கள் தனியாக தான் வரீங்க. இப்போ கிம்மெல்லாம் வரல. ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க. உங்களை கூப்பிட்டு அப்படியே உட்கார வைக்கிறாரு. ஸோ அப்படியே ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து செக் பண்ணிவிட்டு, மிஸ் ஜியோன் உங்களோட செஸ்ட்டில் ஒரு சின்ன ஸ்ட்ரோக் இருக்குது.
அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இமீடியட்டாக பண்ணணும். அதனால நீங்கள் ஒரு 1 வீக் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்கிற 1 வீக்லாம் முடியாது, 1 டே வேணா இருக்கேன், கிளியர் பண்ணி அனுப்பிவிடு. ஹலோ, இது என்ன கிளியர் பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சா? 1 வீக் இருந்தால் தான் கிளியர் பண்ண முடியும், புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யாரும் இல்லையா? அவங்கள கூட்டிகிட்டு வரலாம்ல, இல்லைனா காலையில் வந்தாங்களே அவங்கள கூப்பிட்டு வரலாம்ல, ஏன் தனியாக வந்துட்டீங்க? நான் தனியானா வருவேன், யார் கூடனா வருவேன், அதுவும் பிரச்சனை இல்லை. நீ டாக்டர் தானே, செக் பண்ணி சொல்லணும். 1 வீக்லாம் முடியாது, வேணா ஒரு 3 days 2 days அதுக்குள்ளே முடிச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவருக்கு பைத்தியமாக இந்த பொண்ணு நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், என்ன பேசிகிட்டு இருக்கு, சீரியஸ்னஸ் புரியாமல் அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவரும் சரி போம்மா போய் அட்மிட் ஆகு, சீக்கிரமாக நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்போ வீட்டுக்கு அனுப்புறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே வெளியே போய் கிம்முக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. அவளும் சரி அட்மிட் ஆகிட்ரி, நான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ நீங்களும் அப்படியே அட்மிட் ஆகியாச்சு. ஸோ உங்களை கூப்பிட்டு போயிட்டு ஒரு ரூமில் வந்து உங்களை அட்மிட் ஆகிறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரூமில் உங்களை சுற்றி பாட்டிஸாக இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு பாட்டி கேட்குறாங்க, என்னம்மா தனியாக வந்திருக்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும். நீங்களும் சொல்கிறீங்க, இந்த மாதிரி எனக்கு செஸ்ட்டில் ஸ்ட்ரோக் இருக்குது, ஆப்ரேஷனுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். உன் கூட யாரும் வரலையாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும். இல்லை யாரும் வரல. ஏன் உன் புருஷன் என்னாச்சு, உன் புருஷன் வரலையா? இல்லை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. பாய் ஃப்ரெண்ட் கூட வாமா? இல்லை பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிலாம் இல்லை. 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, அதனால வரல அப்படின்ற மாதிரி சொல்லும். ஓ இப்படி இருக்க, சீக்கிரமாக பாய் ஃப்ரெண்ட் பிடிமா, அப்போ தான் நல்லது அப்படின்னு பூமர் மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்களா பட்டி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ட்டு எழுந்து வெளியே வந்துட்டீங்க. ஷோ எங்கே போனாலும் பூமர், பாய் ஃப்ரெண்ட் பிடி, கல்யாணம் பண்ணிக்கோ, லவ்வர் வச்சுக்கோங்க. சி யார் கமிட்மெண்ட்ஸ்குள்ளே போவோம், இந்த மாதிரி ஃப்ரீ போர்டாக ஜாலியாக இருக்கிறத விட்டு அப்படின்னு வெளியே சுற்றிட்டே இருக்கீங்க, போர் அடிக்குது உங்களுக்கு. எப்போ பாரு ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஒரு மாதிரி துருத்துருன்னு இருக்குது. மொபைல் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தாலும் அதுலேயும் போராக போயிட்டுருக்கு, அப்படியே சுற்றிட்டுருக்கீங்க நைட் டைமில். ஸோ டாக்டர் அப்படியே ரவுண்ட்ஸ்க்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே தான் வராரு. ஒரு ரூமாக செக் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ரூம் கிட்ட தான் வராரு. ஸோ வந்துட்டு உங்களை அப்படியே உள்ளே கூப்பிடுறாரு. உள்ளே வாங்க மிஸ் ஜியோன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நான் அப்புறமா வரேன், நீ பாரு அப்படின்னும். மேம் இப்போ உங்களை தான் செக் பண்ணோம், அப்புறமா வரேன்லாம் இல்லை, உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உங்களையும் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகே தான், எவ்வளோ சீக்கிரம் வந்து சர்ஜரி பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் சரியாகிடும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. நீங்களும் எல்லாத்தையும் கேட்டு தலையாட்டுறீங்க. ஸோ அப்படியே டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்படியே தான் போதும். அப்புறம் அடுத்த நாள் காலையில் உங்களை வந்து கிம்மு பார்க்குறா. கிம் வரும்போது மச்சான் என்ன மச்சான் உனக்கு நெஞ்சில் கட்டியாடி அப்படின்னு அழுகுறா. நீங்கள் ஏண்டி பேய் மாதிரி கத்திகிட்டு இருக்க? நானே கத்தலை, நீ ஏன் கத்துற? இல்லைடி எனக்கு கஷ்டமாக இருக்குடி. இருக்கும் உனக்கு கஷ்டமாக, எனக்கே கஷ்டமாக இல்லை, சின்ன சர்ஜரி தான், நான் ஒப்பாரி வைக்காத கண்ணத்தோட சாவு வீட்டில் வந்து அழுகுற மாதிரி. எனக்கு மேலே எவ்வளோ பாசம் இருக்குது தெரியுமா, உனக்கு புரிய மாட்டேங்குது என் பாசம். ஷோ பாசம் பாயாசம்னு கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்காதடி அப்படின்னு அவகிட்ட சொல்கிறீங்க. அவளும் அப்படியே சரிடி மாத்திரைலாம் ஒழுங்காக சாப்பிட்றியா? சாப்பிட்றேன். எப்போ சர்ஜரியா? நாளைக்கு. சரி உன் பாடி கண்டிஷன்லாம் எப்படி இருக்கா? ஏம்மா எதுக்கு இப்போ இவ்வளோ கேட்டுட்ருக்கப்போ வருவான் அந்த டாக்டர், அவங்ககிட்டே போய் கேளு. என்கிட்டே கேட்டுட்ருக்கு, நானே இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கேன் கொஞ்சம், நீ ஏன்டி என்னை டென்ஷன் ஏற்றிட்டு இருக்க? சரிடி கத்தாத பேய் மாதிரி அப்படின்னு அவளும் சொல்கிறா. நீங்களும் சைலண்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் 2 பேரும் இப்படி பேசுகிறத வெளியே இருந்து ஜேகே கேட்குறாரு. அவருக்கு சிரிப்பாக வருது நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு. அவர் அப்படியே சிரிக்கிறாரு. உங்கள் 2 பேருக்கும் கேட்டுடுச்சு யாரோ சிரிக்கிறாங்கன்ட்டு, பட் யார் சிரிக்கிறாங்கன்னு தான் தெரில. ஸோ நீங்கள் அப்படியே யாருடா அப்படின்னு பார்த்தா ஜேகே தான். நீங்கள் அசிங்கமாக இல்லை பேசுகிறத ஒட்டி கேட்குறீங்க அப்படின்னு மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறீங்க. அவர் ஹலோ ஒட்டெல்லாம் கேட்கல, இந்த வழியாக வந்துட்டு இருந்தேன் ரெகுலர் செக்கப்புக்காக, அப்போ யாரும் பேசிகிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சேன்னு கேட்டேன், அவ்வளோதான், எல்லாம் ஒன்று தான், இதுவும் ஒட்டி கேட்குறது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம். அவர் எம்மா உங்கள் ஃப்ரெண்டு கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள், அவங்க ஆரம்பித்தாங்களா அவங்க வாய மூடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சமாச்சும் வாயை மூடண்டி அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் சரி அப்படின்ற மாதிரி வாயை மூடிட்டீங்க. அப்படியே இன்றைக்கி நைட்டு நீங்கள் அப்படியே டெரஸில் இருக்கீங்க, ஹாஸ்பிட்டலோட டெரஸில் தனியாக தான் நின்றுட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி லோன்லியாக இருக்குது, யாருமே இல்லை. சுற்றி முற்றி பார்க்கும்போது நிறைய பேஷண்ட்ஸ் கூட அவங்க ஃபேமிலி அப்படிலாம் இருக்கும்போது உங்கள் கூட யாருமே இல்லை அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது மாதிரி அப்படியே சோகமாக நின்றுட்டுருக்கீங்க.
ஸோ அப்போ மேலே ஜேகேயுமே கேஷுவலாக வந்திருப்பார். ஸோ அவருமே அடிக்கடி இங்கே தான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஷனாக ஃபீல் ஆகும்போது வருவார். ஸோ இப்போ புதுசாக இங்கே நீங்களும் இருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு ஷாக்காக இருக்குது. பிகாஸ் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே வந்து அவங்க பக்கத்தில் நிற்கிறாரு. ஸோ அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்களும் அப்படியே அவரை பார்க்குறீங்க. சிரிக்கலாம் இல்லை, அப்படியே சும்மா கேஷுவலாக பார்க்குறீங்க. உங்களை பார்த்து ஜியூன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே? நீ கேட்குறத பொறுத்து இருக்குது, தப்பாக எடுத்துக்கிறதும் எடுத்துக்காது தான். சரி, தப்பாலாம் எதுவும் கேட்க மாட்டேன். ஆமாம், உங்கள் கூட ஏன் உங்கள் ஃபேமிலி யாருமே வரல? அப்படிலாம் யாரும் இல்லை ஃபேமிலிலாம், அதனால தான் யாரும் வரல. ஓ சாரி. இல்லை எல்லோரும் கேட்குறது தானே, நீ என்ன புதுசாக கேட்குற? பரவாயில்ல கேளு, வேறு என்ன கேட்கணும்? நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், டாக்டர் தானே. ஆமாம், இதில் என்ன டவுட்டு? அப்புறம் கூட ஏன் எனக்கு மரியாதையே கொடுக்காம வா நீ போன்னு பேசுகிறீங்க? அது பேசிக்காகவே எனக்கு யாருக்கும் மரியாதை கொடுத்துல பழக்கம் இல்லையா? ஸோ புதுசாக உனக்கு கொடுக்கணுன்னா வரல. ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்குறேன் என்கிட்டேருந்து அப்படின்னும் அவர் அப்படியே சிரிக்கிறார். என்னை பார்க்க பைத்தியக்காரி மாதிரி இருக்கா? எப்போ பாரு கத்திகிட்டே இருக்கா பேய் மாதிரி அப்படின்னு? அதெல்லாம் இல்லை. மற்றவங்கள மாதிரி உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று நடிக்காமல் ஒரு மாதிரி எப்போவுமே கேஷுவலாக உள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி வெளியே காட்டுறீங்கள. ஸோ அதனால் மற்றவங்கள மாதிரி நடிக்கிறத விட இதுக்கு நீங்கள் இருக்க உங்களோட கேரக்டர் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. எல்லோரும் உங்களை திட்டுவாங்க நீங்கள் ரக்கடாக இருக்கிறதுல அதுக்கெலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட உன் கேரக்டர் பரவாயில்ல, நீ ரக்கடாக இருந்தாலும் அப்படின்னு, ரக்கடாக இருந்தாலும் ரியலாக இருக்கும் கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அவர் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்மைல் பண்ணி பார்க்குறேன் ஜீவன் அப்படியா? பட் உங்கள் ஸ்மைல் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்களும் அப்படியே இன்னும் சிரிக்கிறீங்க. சரிங்க அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒரு ஃபோன் எடுத்து உங்களை ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஹே, எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிற? இல்லை, சும்மா எடுக்கணும்னு தோணுச்சு எடுக்கிறேன். உங்கள் நம்பர் இல்லை ஐடி கொடுங்க, ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அப்படியே நம்பர் ஷேர் பண்ணிக்கிறீங்க. இப்போது இங்கே உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஸ்ட்ரைக். ஸோ அடுத்த நாள் ஈவினிங் உங்களுக்கு வந்து சர்ஜரிக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் தைரியமாக இருந்தீங்க. பட் இப்போ கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி உள்ள பக்குன்னு இருக்குது. ஸோ வந்து கிம்மு தான் இருக்கான் அவங்க கூட. கிம்மு வந்து உங்களை விட பயப்படுறா. மச்சான் தைரியமாக இருக்கல, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. நானே தைரியமாக இருக்கேன், நீ ஏன்டி என்ன பயம் கொடுத்துற? இல்லை மச்சான், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் நான் அனுப்புறது. ஒன்றும் இல்லை போடி, தைரியமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு பயமாக இருந்தாலும் அவள் தான் உங்களுக்கு தைரியம் சொல்லணும். பட் நீங்கள் அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு ஸோ அப்படியே உள்ளேயும் போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஜிக்கு தான் சர்ஜரிலாம் பண்ணுறாரு. ஸோ அப்படியே சர்ஜரிலாம் பண்ணி முடிச்சு ஓகே அப்படின்ற மாதிரி ஃபைனாக ஆகியாச்சு. ஸோ சர்ஜரி முடிஞ்சு ஒரு 2 டேஸ்லேயே வந்து உங்களை இன்றைக்கி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இப்போ என்னடானா ஹாஸ்பிட்டல் விட்டு போக மனசு கஷ்டமாக இருக்குது. டாக்டரை விட்டுட்டு போக, டாக்டர்கிட்ட அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டீங்க. ஸோ அதனால் 1 வீக்கில் உங்களோட பர்த்டே பார்ட்டி வருது அப்படின்னு சொல்லி ஜேகே கிட்ட வந்து உங்கள் பர்த்டேக்காக ஒரு இன்விடேஷனை கொடுத்துட்டு இன்வைட் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ உங்கள் பர்த்டேக்காக ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு மாதிரி வைபாக போகுது உங்கள் பர்த்டேன்னு வைப் பண்ணிகிட்ருக்கீங்க. கிம் கூட சேர்ந்து நிறைய ட்ரெஸ்ஸு ஷூ எல்லாம் வாங்கி அப்படியே பர்த்டேவும் வருது. ஸோ அப்படியே கேக்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் நல்லா பிரின்சஸ் மாதிரி ரெடியாகியிருக்கீங்க. ஸோ அப்போது கிம்முக்கிட்ட ஏண்டி எப்போவுமே ஜீன்ஸு டிஷர்ட்னு போட்டு கெத்தாக சுற்றிட்டு இருந்தேன், எனக்கு எதுக்கடி ஃப்ராக்கை போட்டு உட்கார வச்சுருக்கேன்? நான் என்ன எல்கேஜி படிக்கிற பாப்பாவா ஃப்ராக்கு போட? அழகாக இருக்குடி உனக்கு, நீ பொண்ணு மாதிரி இருக்கடி, உன் கேரக்டர் எப்படி இருந்தாலும் நீ பார்க்குறதுக்கு நல்லா பொண்ணு மாதிரி தாண்டி இருக்கேன், அச்சராக இருக்குடி. நான் மட்டும் பையனான்னு வச்சுக்கோ, நானே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். பண்ணியிருப்பேன். காஜி மாதிரி பேசாத, பயமுடு அப்படின்ற மாதிரி அப்படியே இருக்கீங்க. ஸோ அங்கே அப்போ கெத்தா ஜேகே என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் ஜேகே பார்த்தோன்னே ப்ரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அவரும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. கோஇன்சிடெண்ட்டாக நீங்களாம் வரும் சேம் கலர் ட்ரெஸ்ஸு. ஸோ அவர் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு சேம் கலரில் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணி உங்களை லைட்டாக ஒரு ஹக் பண்ணுறாரு. ஸோ அப்படியே வந்து பர்த்டே பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேக் கட்டிங்லாம் முடியுது. ஸோ உங்களுக்கு அவர் ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அதை எக்ஸைட்டடாக பிரிக்கிறீங்க. சைடில் கிம்மு, பார்க்கு, அப்புறம் ஜூனு. பார்த்தியாடி, நம்மளும் தான் கிஃப்ட்டு கொடுத்தோம்,
நம்ம கிஃப்ட்டு தூக்கி மேடம் எங்கே வச்சுருக்காங்க பார், பார்க்க கூட இல்லை. ஆனால் டாக்டர் கிஃப்ட் கொடுத்தா மேடம் கிங் அப்படியே துள்ளுது, துள்ளாத மனமும் துள்ளும் மாதிரி எப்படி எக்ஸைட்டடாக மேடம் பிரிக்கிறாங்க பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சப்போ கிம்மு விட்ரி, அவளை இப்போ தான் சந்தோஷமாக இருக்கா. ஆமாண்டி, எனக்கும் அதான் தோணுது. இதே மாதிரி எப்போவுமே ஜீவன் சிரிச்சிட்டே இருக்கணும். ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. ஸோ அப்படியே நீங்கள் கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. இது வந்து ஒரு ஆங்க்லெட்ஸ். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து ஆங்க்லெட்ஸ்லாம் போட மாட்டீங்க. பட் அவர் கொடுத்துருக்க அந்த ஆங்க்லெட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப கேர்லிஷ் டைப்பாகவும் இல்லாமல் ரொம்ப மெயில் போடுற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ஸோ அந்த ஆங்க்லெட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்கோட வந்து ஒட்டி போடுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வியர் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. அவர் உங்ககிட்ட சொல்கிறாரு, ஜீவன் இன்றைக்கி நீ பார்க்குறதுக்கு அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்படியா சும்மா சொல்கிறியா, நிஜமான ஏஞ்சல் மாதிரி இருக்க அப்படின்னும் நீங்கள் பிரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அப்போது அப்படியே பின்னாடியிலேருந்து கிம்மு, இப்போல்லாம் ஜீவன் அடிக்கடி சிரிக்கிறா ஆல்ரெடி. ஆமாண்டி, எப்போவுமே அவள் சிரிச்சிட்டே இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு பக்கம் வைப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ அங்கே எல்லோரும் பேர் டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிம்மு சொல்கிறாங்க. ஸோ பாட்டு போட்டு விட்டு எல்லோரும் பேராக ஆடிட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் கையில் அப்படியே ஜேகே அவரோட ஹேண்ட்ஸை கொடுக்குறாரு. ஸோ அப்படியே அவர் கூட சேர்ந்து நீங்கள் வைப்பாக அவர் வந்து ஒரு பேர் டான்ஸ் பண்ணுறீங்க. அது செம்மையாக ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருக்குது. உங்களுக்கு உள்ள பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது. ஸோ பேசிக்காகவே உங்களுக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வுமே இருக்கார். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப அழகாக 2 பேரும் டான்ஸ் பண்ணுறீங்க. டான்ஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே ஸோ அப்படியே லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகுது. 5 மினிட்ஸில் லைட் மறுபடியும் ஆன் ஆகுது. ஸோ ரொம்ப க்யூட்டாக அங்கே உங்களுக்கு அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த ப்ரப்போசல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ க்யூட்டாக அவங்கள சுற்றி ஹார்ட் ஷேப்பில் ரோசஸ் வச்சு ஒரு குட்டியான டைமண்ட் ரிங்கோடு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே உங்களோட ஹேண்ட்ஸ் எடுத்து நீட்டுறீங்க. ஸோ அப்படியே ரிங்கை போட்டுக்கிறீங்க. போட்ட உடனே அங்கே ஒரு கன்ஷாட் சவுண்டு. சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அப்படி செதறி ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கிம் அவளோட பாக்கெட்லேருந்து கன் எடுத்து டக்குன்னு ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 மெம்பர்ஸ் வந்து அந்த ஹாலை சுற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகே வாங்க போக சொல்லிவிட்டு உங்களோட ரூமுக்கு போயிட்டு நீங்களும் கன் எடுத்துகிட்டு வந்து அப்படியே எல்லோரையும் ஷூட் பண்ணிகிட்ருக்கீங்க. சுற்றி முற்றி போயிட்டே இருக்குது அந்த கன் ஷாட்ஸு. இதில் வந்து ஒரு கன் கரெக்டாக வந்து உங்களை ஷூட் பண்ண மாதிரி வருது, பாயிண்ட் ஆஃப் பண்ணி. ஸோ ஜேகே வந்து உங்களை டக்குன்னு பிடிச்சி வலிச்சிடுறாரு. ஸோ அதனால் அது பின்னாடி போய் விழுந்துடுது. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டிங்க. ஸோ எப்படியும் அங்கே அந்த ஃபைட்லாம் போய் நிறைய பேர் செத்துட்டாங்க. இருந்து 2-3 பேரும் ஓடிட்டாங்க. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் யாருக்கும் ஒன்றும் ஆகலை. மூச்சை வாங்கிட்டே நீங்கள் 4 பேரும் வந்து உட்காருறீங்க. அவங்க 4 பேரையும் பார்த்து ஜேகே கேட்குறாரு, யாருமா நீங்கள், யார் நீங்கள் 4 பேரும் மாஸாக ஃபைட் பண்ணுறீங்க, கிளாஸாக இருக்கீங்க, யார் அப்படின்ற மாதிரி கேட்கும். நீங்கள் 4 பேரும் அப்படியே சிரிக்கிறீங்க. ஒரு மாதிரி எக்கோட்டிக் டைப்பில் இருக்குது. அதுவும் பேசிக்காக உங்கள் ஸ்மைலு. நீங்கள் மாஃபியா ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லலாமே. மாஃபியா தான், பட் ஏஞ்சல்ஸாகவும் இருப்போம். அப்புறம் நீ என்ன லூஸா என்ன சொல்ல வந்தால் நடுவில் விழுகிறேன் வந்து, இல்லை எனக்கு ஒன்றும் புதுசாக இல்லை, நிறைய இந்த மாதிரி நடக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி முன்னாடி வந்து விழுகிறேன் அப்படிலாம் பண்ணாது, ஓகேவா? அதனால தான் யாரையும் லவ்வும் பண்ணதில்லை. ஏதோ கரும்பு ஒன்று பண்ணி தொலைச்சிட்டேன், நீ அது கடைசி வரைக்கும் கூட இருக்க ட்ரை பண்ணேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்படியே இங்கே பேசிக்கிட்டே ஒரு 6 months கழித்து காமிக்கலாம். இன்றைக்கி நைட்டு உங்களுக்கும் ஜங்குக்கும் ஃபர்ஸ்ட் நைட். மேரேஜ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஹாட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரூமில் உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்படியே ஜேகே ரூம்குள்ளே வராரு. ஸோ அப்படியே நீங்கள் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து, மேடம் என்ன புது கெட்டப்பாக இருக்குது, இல்லை இப்படி தான் ஃபர்ஸ்ட் நைட்டில் ட்ரெஸ் பண்ணோன்னு சொல்லி எல்லாம் போட்டு விட்டாங்க, அதான் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டோனில் நீங்கள் சரி அப்புறம்னா அப்படின்றாரு. அப்புறம் என்ன பண்ணலாம்
அப்படின்ற மாதிரி கேட்கும். என்ன வேணால் பண்ணலாம், என்ன நைட் அவுட் போகலாம் வரியா? என்ன நைட் அவுட்டா? ஆமாம் நைட் அவுட் தான், செம்ம ஃபன்னாக இருக்கும், வரியா போகலாம்? லூஸாக இவன் ஃபர்ஸ்ட் நைட்டில் போய் நைட் அவுட் போகலான்னு கேட்குறான். அப்படின்னும் நீங்கள் நைட் அவுட் இன்னொரு நாள் போகலாம், இப்போது அதை ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? டேய் லூசா நீ, என்ன ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன பண்ணுவாங்க பைத்தியக்காரா, அதான் பண்ணலாமான்னு கேட்குறேன். என்ன லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கலாமா? எனக்கும் டயர்டாக இருக்குது, ஒரே மேரேஜில் அழைச்சேன். சரி ஓகேவா தூங்கலாம் அப்படின்னு நீங்கள் அப்படியே போய் அவர் மேலே ஜம்ப் பண்ணி அவர் மேலே லையாக இருக்கீங்க. அவர் என்னம்மா என்ன? ஆ நல்லா வந்துடும் வாயில். என்னம்மா என்னன்னு கேட்குறேன். வா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவரோட ஷர்ட் பட்டன் அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுட்டே அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. என்ன அப்படியே உனக்கு என்ன பண்ணோன்னே தெரியாதா? தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இப்போ தெரிய வைக்கிறேன் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவரோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. இப்போ மேலே ஒரு ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கார். ஸோ நீங்கள் அப்படியே அவருக்கும் உங்களுக்கும் ஐ டு ஐ கான்டாக்டு, நீங்கள் அப்படியே அவரை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கில் அங்கே எங்கேன்னு. ஸோ அவர் பண்ணுறாரோ இல்லையோ, அவரை விட நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? சம்திங் தான். இப்படி தான் ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே ஒரு 4 years கழிச்சு காமிச்சா உங்களுக்கு அழகாக 3 குழந்தைங்க இருக்குது. பன்னி, ஜியா, குக்கின்னு 3 பேருமே அழகு குட்டிங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு ஃபேமிலியாக அவங்க ஃபேமிலி இருக்குது. ஏன் அப்படியே ஜங்குக் மாதிரி அவங்க அப்பா பொண்ணு குக்கியும் சரி பன்னியும் சரி அம்மா பசங்க ஒரு மாதிரி வீடியோ ஒரு மாதிரி வைபாக போயிட்டுருக்கோம், எப்போவுமே ஃபன் ஃபில்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இந்த 1 shot எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மதுவுக்கா நீங்களும் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சரியா, உங்களை இன்னொரு 1 shotல மீட் பண்ணுறேன். டாட்டா பை பை அண்ட் see you all, miss you all.